ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற எபிசோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வெயிட் லாஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு 8 வருஷம் லவ் பண்ண பையன் எப்படின்னா அவன் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போன ஸ்டோரி தான் இது. ஏன்னா ஸ்கூல் டைத்தில் வந்து 8 வருஷம் லவ் எப்படின்னா ஃப்ரெண்டை வந்து லவ்வராக செஞ்சாகிறாங்க. 2 பேர் வீட்லேயும் சொல்லி எப்படின்னா அக்செப்ட் வாங்குறாங்க. பேரண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போங்க, நாங்களே வேலை கரண்டி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா 2 பேரும் படிப்பு முடிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. பையன் எப்படின்னா பெங்களூருக்கு வேலைக்கு போகிறான், பொண்ணு எப்படின்னா ஊர்லேயே வேலைக்கு போகிறான். 2 பேரும் நல்லா தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. சடனாக எப்படின்னா ஒரு நாள் எப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ அவளே எப்படின்னா சடனாக அந்த ஹெல்த் இஷ்யூவில் வெயிட் லாஸ் ஆகிட்டான். ஸோ அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்ட்டு வர ஃபோன் மெசேஜ் எல்லாமே எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த பொண்ணு ஏன் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேறேன் என்னன்னு கேட்கும்போதெல்லாம் அந்த பையன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக தான் தெரியுது எப்படின்னா அந்த பையன் எப்படின்னா அவளை அவாய்ட் பண்ணுறான்றது. அப்போ கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது எப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பையன் எப்படின்னா அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரளா பொண்ணுகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறான். பொண்ணு என்ன பண்ணுறான், அந்த கேரளா பொண்ணுகிட்ட இவ்வளோ பேசுகிறா டேரெக்டாக, இந்த மாதிரி நாங்கள் கமிட்டடே எங்களுக்குள்ளே குறுக்க வரான்ட்டு. அப்போ அந்த கேரளா பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டு போக பார்த்தீங்கன்னா அந்த கேரளா பொண்ணுக்காண்டி அந்த பையன் எப்படின்னா இந்த பொண்ணை சண்டை போடுவான். ஸோ அப்படியே உங்களுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அப்போ ஒரு நாள் எப்படின்னா அந்த பொண்ணோட ஃபேமிலி சைட்லேருந்து இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் என்னென்னு அந்த பையன்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு எப்படின்னா டேரெக்டாக போய் அந்த பையன்கிட்ட கேட்குறா, இல்லை நமக்குள்ளே செட் ஆகுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான், இல்லை நீ ஒரு மாதிரி ஒல்லி ஆகிட்ட, உனக்கு எனக்கு செட் ஆகாது, உன்னை எப்படின்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் காட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த பொண்ணை எப்படின்னா கேவலமாக பேசுகிறான். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ரொம்ப சண்டை வருது. இந்த பொண்ணு அடுத்து என்னன்னா கெஞ்ச ஆரம்பிக்கிறான், இல்லை நீ எனக்கு வேணும், நான் ஃபேமிலிக்கும் தெரியும், நம்ம ஊருக்கே தெரியும் நம்ம லவ் பண்ணுறது, இப்போ என்ன இப்படி விட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பையன் இல்லை நீ எனக்கு தேவையில்லைன்ட்டு ஒரே தான் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஆனால் போக போக தான் தெரியுது அந்த பையன் எப்படின்னா அந்த கேரளா பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு எப்படின்னா அந்த ஊரே அடுத்து தப்பாக பேச ஆரம்பிக்குது. அந்த ஃபேமிலி எப்படின்னா அந்த ஊரில் தலை காட்டுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணால் எப்படின்னா வெளில சர்வே பண்ண கூட முடியல. ஊரில் நம்ம அந்த மாதிரி சரிவிட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு இந்த ஊரே வேணாம்னு சொல்லிட்டு அவள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு எப்படின்னா 4 வருஷமாக அவள் ஊருக்கே வராமல் அவங்க அப்பா அம்மா கூட பார்க்காம அவள் வாட்டில் அவள் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போது அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த பையன் வந்து, இல்லை நான் அவளை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இந்த பொண்ணுகிட்ட வராக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு எப்படின்னா நார்மல் ஆகிட்டான். அந்த பொண்ணு எப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி வெயிட்டில் இருந்தாலும் அதே வெயிட் வந்துட்டான். ஆனால் இப்போ அந்த பையன் வரான், திரும்பி இவளால் அக்செப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவன் சொன்ன வேர்ட்ஸ்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கேரளா பொண்ணு எனக்கு போர் அடிச்சிட்டான். ஸோ எப்படின்னா திரும்பி அகைன் இங்கேயே வரான். இந்த ஸ்டோரி வந்து என்ன தெரியுதுன்னா, அழகுன்றது இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு போகும். ஆனால் ஒருத்தவங்களோட கேரக்டர் தான் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது. ஸோ எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அழகு பார்த்து லவ் பண்ணாதீங்க, அவங்க கேரக்டர் எப்படி, அவங்க நமக்கு செட் ஆவாங்களான்றத மட்டும் பாருங்கள். அழகு எப்படி பார்த்தாலுமே 40 வயசு வரைக்கும் தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாறிடும். ஸோ அதை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களோட கேரக்டர் அவங்களோட லவ் அதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இதான் நம்ம ஃப்யூச்சர் வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் டு வாட்சிங் and keep supporting. Bye.